ஸோ கைஸ் இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, இங்கே வந்து என்ன மாதிரி கம்பெனிஸ் வராங்க, அண்ட் இங்கே நீங்கள் படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம், அண்ட் இதை பற்றி உள்ள அத்தனை டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோ கவர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது, மதுரவாயில் இருக்குது. அவனுக்கு பெரிய ஒரு கேம்பஸ் தான். எப்படின்னா வந்து ஒரு 300 ஏக்கரில் அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ். அண்ட் உள்ளே எப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஜிம் இருக்குது, லைப்ரரி இருக்குது, உள்ளே எல்லாமே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு வந்துட்டு அத்தனை அம்யூனிட்டிஸுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஸ்டல்ஸும் எப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் வெளியூர்லேருந்து நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் தி ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். எந்த விதத்துலேயும் நீங்கள் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸும் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஃபேக்கல்ட்டிஸ் தான். எப்படின்னா அங்கே சொல்லிக் கொடுக்கணும் வந்துட்டு எப்படின்னா ஏற்கனவே ஃபீல்டில் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணி இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி தான் வந்துட்டு அங்கே ஒரு ப்ரொஃபஸராகவோ இல்லை வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு யூனிவர்சிட்டி தான் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. அண்ட் இங்கே நீங்கள் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக நீங்கள் வந்து எழுதி அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்வியூஸ் அந்த மாதிரி சில ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி அட்மிஷன் வாங்கிடணும். அண்ட் இவங்களோட சிக்ஷா ரேட்டிங் எவ்வளோ வருது அப்படின்னா 4.2 out of 5 which is really great தான். ஏன்னா நல்ல ஒரு நம்பர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவு ஒரு ஒர்த்தாக இருந்தால் மட்டும் தான் இந்த ஒரு 4.2 அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ இந்த யூனிவர்சிட்டி பொறுத்தவரை டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக படிக்கலாம். இது எந்த ஒரு யூனிவர்சிட்டியுமே சரி, நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த இடம் செட் ஆகுமா, உங்களுக்கு இந்த மாதிரி இடம் பிடிச்சிருக்கா, அந்த ஒரு காலேஜில் வந்துட்டு நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இங்கே வந்து என்ன மாதிரி கம்பெனிஸ் வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எம்என்சிஸ் நிறைய எம்என்சிஸ் வருது. உங்களுக்கு ஐபிஎம்மாக இருக்கட்டும், டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோவாக இருக்கட்டும். இன்ஃபோ எல்லாம் வந்து லைக் ஒரு கம்பெனியில் வருது அப்புறம் ஒரு இடத்துல வருது அப்படின்னா அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு கண்டிப்பாக இன்ஃபோசிஸ் எல்லாம் வந்துட்டு வருவாங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவு பொட்டன்ஷியல் அவங்க ஸ்டூடெண்ட்ஸில் இருக்குது. அதனால தான் எப்படின்னா இன்ஃபோசிஸ் மாதிரி உள்ள கம்பெனிஸ் எல்லாமே வராங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்களே எப்படின்னா அங்கே போய் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் வந்து அடிஷ்னலாகவும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும். அப்போ தான் வந்து எப்படின்னா உங்களால் வந்து ஒரு இனிமே நல்ல ஒரு பிளேஸில் வந்து பொசிஷன் பண்ண முடியும். உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். இப்போ சப்ஜெக்டோட கோர் நாலேஜாக இருக்கட்டும், அதை தாண்டி உள்ள சில விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு இருந்தால் மட்டும் தான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இடத்துல நீங்கள் பிளேஸ் ஆக முடியும். அண்ட் இன்னொரு கொஸ்டின் இருக்கும் எப்படின்னா வந்து இங்கே ஸ்காலர்ஷிப் இருக்கா ப்ரோ அப்படின்னு ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டெஃபினட்டாக அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வந்து இருக்குது. பட் ஒரு இதுவும் டிபெண்ட்ஸ் தான். ஸோ சில இடத்துல வந்துட்டு சில கோர்சஸ் இருக்காது, சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காது. ஸோ பேசிக்காக அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் வந்து பேசினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதை பற்றி உள்ள கிளியர் ஒரு பிக்சர் உங்களுக்கு வந்து ஒரு கிடைக்கும். அண்ட் ஓவராலாக சொல்லணும் என்னோட ஒரு ரிவ்யூவில் கண்டிப்பாக வந்து நான் வந்து நல்ல ஒரு காலேஜாக டெஃபினட்டாக எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரிவ்யூமே நான் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது, எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேசிஸில் என்னோட ரேட்டிங் வந்து நான் வந்து 7.5 out of 10 கொடுக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தாக இருக்கிற ஒரு காலேஜாக நீங்கள் வந்து அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ ஓவரால் அந்த வீடியோ சொல்லி நம்புறேன். இதே மாதிரி வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ போடணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ சொல்லி நம்புற வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.